Bismillahirrahmanirrahim. உண்மையிலே நான் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த விழா எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுச்சோ, என்ன காரணத்துக்காக இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு செஞ்சோமோ அந்த விடயத்தை இப்போ அடைஞ்சிக்கிறோம். அதாவது எங்களுடைய மதரசால ஆரம்பமாக யாரு எங்க வந்துட்டு எப்போ வந்து சேர்ந்தாலும் ஆரம்பமாக சேரக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் பேசிக் தஜ்வீதுடைய கல்வியை 3.5 மாசத்துக்கு வழங்குவோம். ஆகவே அந்த பேசிக் தஜ்வீதுடைய கல்வியை வழங்குறது மட்டுமல்ல, அந்த 3.5 மாசத்தை அந்த புள்ள படிச்சு முடிச்சதுக்கு பின்னால அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்போம். அந்த எக்ஸாம்ல புள்ளகள் கட்டாயம் 60 மார்க்ஸுக்கு மேல எடுக்கணும். 60 மார்க்ஸுக்கு மேல எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் என்ன செய்யணும்னா ஹிஃபுல் வகுப்புக்கு பாஸ் ஆக இயலும். அப்ப எங்கள்கிட்ட 3.5 மாசத்துக்கு வந்த பிள்ளைகள் தான் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம். இவங்க வந்து 3.5 மாதங்கள் தஜ்வீதுடைய ஆரம்ப கல்வியை படிச்சாங்க. படிச்சதுக்கு பின்னால சென்ற கிழமை இவங்களுடைய பரீட்சைகள் நடைபெற்றது. அந்த பரீட்சைகள்ல 60க்கு மேல சிறந்த சித்திகளை பெற்று இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறாங்க. இப்ப ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி ஏன்னா மதரசால 2 வருஷ சிலபஸ்ல முன்னால ஒரு 3.5 மாசம் இருக்குது பேசிக் தஜ்வீத் கொடுக்குற காலம் உண்டு. அந்த 3.5 மாசத்துல பேசிக் தஜ்வீதை சரியா புள்ள எடுத்துக்கொண்டு சரியா படிச்சாங்கன்னா 60 மார்க்ஸை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 2 வருஷம் எங்களோட மதரசால தொடர்ச்சியாக பயணிக்க இயலும். ஆகவே அப்படி 3.5 மாத கால கல்வியை சரியாக நிறைவு செஞ்சு அந்த கல்வியை கற்று எக்ஸாமை முடிச்சு சித்தி அடைஞ்சு இன்றைக்கு உங்களுக்கு முன்னால பீடங்களோட இருக்கிறாங்க. உண்மையில இந்த புள்ளகளுக்கு ஒரு ஜுது பாடமாக்கினார்கள், ஒரு ஜுதுவ பாடமாக்கி 4 சூறாக்களை பாடமாக்கினார்கள். இவங்களுக்கு பீடம் அணிவிக்காம இப்ப ஆரம்பிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்க பீடம் அணிவிச்சு வச்சுக்கிறோம். இதுல 2 நோக்கம் இருக்குது. ஒன்று, அந்த புள்ளக்கு யாபகத்தை ஊட்டணும். நாளைக்கு மறுமை நாள்ல ஏண்ட உமக்கும் வாப்பக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்துல அணிவிக்க போறது இப்படியான ஒரு பீடத்தை நான் எப்படியாவது இந்த குர்ஆனை மனனமாக்கியே ஆகணும்ன்ற ஆசை அந்த புள்ளக்கு இந்த மேடையில இருந்து ஞாபகம் வரணும். அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோருக்கு ஞாபகம் வரணும், எப்படி என்ற பிள்ளைகள் இன்றைக்கு என்ற கண் முன்னால மேடைகள் அமர்ந்து கொண்டு கிரீடங்கள் அணிவித்தவர்களா இருக்கிறாங்களோ இதே மாதிரி ஒரு நாள் அல்லாஹ் எல்லாருக்கும் முன்னால, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசியாக வரக்கூடிய மனிதன் வரைக்கும் எல்லாருக்கும் முன்னால அல்லாஹ் என்னுடைய பிள்ளை என்னுடைய பேரை சொல்லி என்ற அல்லாஹ் எல்லாருக்கும் முன்னால என்ன அழைப்பான். அழைத்து பெற்றார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் எதற்காக என்னை இவ்வாறு கண்ணியப்படுத்துகிறார், எனக்கு எங்கிருந்து வந்த கண்ணியம் என்று கேட்பாங்க பெற்றோர்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்க உலகத்துல வாழக்கூடிய காலத்துல உங்களோட புள்ளகளை அல் குர்ஆனுக்காக கொடுத்தீங்க, அல் குர்ஆனுக்காக அர்ப்பணிச்சீங்க. உங்களுக்கான அந்தஸ்து என்ன தெரியுமா? அந்த பெற்றோர்கள் அல்லாஹ் நாளைக்கு மரகதம் கொண்ட அந்த பூமியால் அப்படியே நடந்து கொண்டு வருவாங்க. நடந்து கொண்டு வந்து அவர்களை ஒரு ஆசனத்துல அமர வைப்பான். அதுல மொத்த மக்களும் எல்லாரும் வைப்பாங்க. எல்லாருக்கும் முன்னால கூப்பிட்டு பெற்றோர்கள் அமர வைத்து விட்டு அவர்களுக்கு கிரீடம் ஒன்று அணிவிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல தெளிவா கூறினாங்க, அந்த கிரீடம் இருக்கிறதே அந்த கிரீடத்தினுடைய ஒளி எவ்வாறு என்றால் எங்களுடைய சூரியன் இருக்கிறதே சூரியன், இந்த சூரியனை ரூமுக்குள்ள கொண்டு வந்து வச்சா எவ்வளவு வெளிச்சமோ இதை விட பிரகாசிக்கக்கூடிய கிரீடத்தை அல்லாஹ் நாளைக்கு பெற்றோருக்கு அணிவிப்பான். எதுக்காக தெரியுமா? அணிவிச்சு விட்டு போடுவான். நீங்க உலகத்துல வாழக்கூடிய காலத்துல புள்ளகளை குர்ஆனுக்காக கொடுத்தீங்க, அல்லாஹ்வுக்காக கொடுத்தீங்க, தீனுக்காக கொடுத்தீங்க, மார்க்கத்துக்காக கொடுத்தீங்க. இதோ உங்களுக்கு அந்தஸ்து நாளைக்கு அல்லாஹ் நிச்சயமா பெற்றோர் உயர்த்தி வைப்பான். அப்ப இங்க இருக்கிற பெற்றோருக்கு உள்ளத்துல உணர்வு கொண்டு வரணும், நாளைக்கு அல்லாஹ் என்னையும் இதே மாதிரி ஒரு இடத்துல அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்துவான், இதே மாதிரி கிரீடம் அணிவித்து ஒரு நாள் நானும் இருப்பேன் என்ற அந்த எண்ணம் பெற்றோருக்கு உருவாகணுன்றதுனாலதான் 3.5 மாதம் கல்வியை நிறைவு செஞ்சுட்டு எக்ஸாமையும் முடிச்சுட்டு வரக்கூடிய பிள்ளைகளை மேடையில ஏத்தி கண்ணியப்படுத்துறோம். அல்லாஹ் இப்படியான கண்ணியம் மாத்திரம் அல்ல, இவங்களுக்கு கொடுக்க போறது சொல்லி இருக்கிறது இவங்களோட பெற்றோருக்கு கிடைக்கிற கண்ணியம். நபி அவங்க கூறினது கிரீடம் அணிவிக்கிறேன்னு சொன்னது உலகத்துல அல் குர்ஆனுக்காக புள்ளகளை கொடுத்த பெற்றோருடைய கண்ணியம். புள்ளகளோட கண்ணியம் எப்படி தெரியுமா? இவங்க குர்ஆனை எவ்வளவு பாடமாக்குவாங்களோ, எவ்வளவு தூரத்துக்கு பாடமாக்குவாங்களோ, நாளைக்கு அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா ஓதுங்க, இக்ரா ஓதுங்க, ஓத ஓத தர்ஃபா, அவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே போகும். சொர்க்கத்தில் அந்தஸ்து உயர்ந்தே போவாங்க. பார்க்கக்கூடியவர்கள் கேட்பார்கள், இவருடைய அந்தஸ்து எப்படி இப்படி கூட்டிட்டு போகுது, என்ன நடந்துச்சு, இவருக்கு அந்தஸ்து கூடுது. நேரத்துல கூறுவாங்க, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வோட கலாமான அல் குர்ஆனை நான் மனனம் செய்தேன், அதனால அல்லாஹ் என்னுடைய அந்தஸ்து உயர்த்திட்டே போறேன்னு சொல்லுவாங்க.
கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் உண்மையாக அல்லாஹ்வுக்காக நீங்க புள்ளைய தியாகம் செஞ்சு சந்திருக்கீங்க. இந்த புள்ள இன்னைக்கு இப்படி வீட்டு இருக்கிறாங்க, குர்ஆன பாடமாக்குன்ற ஆசையோட அல்லாஹ் நல்ல நியத்துக்களை கபூல் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது இதே மாதிரி நடக்கக்கூடிய விழாவுல உங்களுடைய இந்த புள்ளால ஒரு ஜுஸுவை மனனமாக்கினவங்களாக, ஒரு ஜுஸுவையும் 4 சூறாக்களையும் மனனமாக்கினவங்களாக, அதுக்கும் மேலால மனனமாக்கினவங்களாக உங்களுக்கு முன்னால வீட்டு இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நியத் வைங்க, உள்ள குர்ஆனுக்காக கொடுங்க, தீனுக்காக கொடுங்க. ஒரு நாளும் நஷ்டம் போறது இல்ல. நீங்க உலகத்திலே மறுபடிய பிரதிபலனை காணுவீங்க, கபரிலையும் காணுவீங்க. ஒரு அதுக்கு பின்னால நாளை மறுமையிலேயும் உங்களுக்கும் கண்ணியம் இருக்கிறது, அதே போல பிள்ளைகளுக்கும் கண்ணியம் இருக்கிறது. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு அதுக்கு பின்னால இந்த பரிசளிப்பு நிகழ்வை ஆரம்பம் செய்கிறேன். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு, நாங்க இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாலும் சரி, வாழ்ந்துட்டு மௌத்தாகக்கூடிய நேரத்துல எங்களோடு சேர்ந்து வரக்கூடிய சில அமல் இபாதத்துக்கள் இருக்குது, அதுதான் எங்களோட கபருக்கு வரக்கூடியது. அப்ப அதுல முக்கியமாக சொல்லப்பட்ட ஒன்று சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமாக கொடுக்கப்படக்கூடிய சதகாக்கள். அதுல இன்னும் ஒன்றுதான் முக்கியமான ஒரு அம்சம் தான், ஒவ்வொரு பெற்றோரும் தன் வஃபாத்தாக கூடிய நேரத்தில் ஆசை வச்சது. வாழக்கூடிய நேரத்துல பெற்றோர் ஆசை புள்ள நல்ல அந்தஸ்துக்கு வரணும், சமூகத்துல நல்லா இருக்கணும், எல்லாரும் மதிக்கணும், புள்ளைய பத்தி பாராட்டணும். இது ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசை. இதுக்காகத்தான் பெற்றோரானதுக்கு பின்னால வாழ்வாங்க. தனியா வாழக்கூடிய நேரத்துல தனி மனிதனாக அவங்களோட லைஃபுக்காக வாழ்வாங்க. ஆனா ஒரு புள்ள கிடைச்சிட்டா அதுக்கு பிறகு வாழ்றது புள்ளையோட எதிர்காலத்துக்கு. புள்ளையோட லைஃப் நல்லா இருக்கணும், புள்ள வாழ்க்கையில மீறணும், புள்ளையெல்லாம் புகழணும், புள்ளை எல்லாரும் சமூகத்தை கௌரவமா பார்க்கணும். இதுக்காகத்தான் வாழுவாங்க. ஆகவே இப்படி வாழறதுக்கு கடைசி அந்த பெற்றோர் வயசாக என்ன தெரியுமா எதிர்பார்க்கலாம்? பெரிய எதிர்பார்க்கல, புள்ளையோட சல்லியை எதிர்பார்க்கறது இல்ல, புள்ளையோட அந்தஸ்துகள் எதிர்பார்க்கறதில்ல, புள்ள போது சல்லியை கொட்டணும் எதிர்பார்க்கறதில்ல. வயசாக உம்மா அப்பா என்ன தெரியுமா எதிர்பார்க்குவாங்க? கடைசி நேரத்தில் இறக்கமா என் முகத்தை கொஞ்சம் சிரிச்சு என்னோட கொஞ்சம் இறக்கமா உள்ள உட்கார்ந்துட்டா போதும். இதுதான் கடைசியா பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கிறது. பெருசா கொட்ட தேவையில்ல அவங்களுக்கு எதையும். நீங்க சிரிச்சு கதைச்சு அந்த பெற்றோரோட இருந்தாலே அவங்களுக்கு சந்தோஷம். இன்னும் ஒரே ஒரு ஆசை வைப்பாங்க, என்ன தெரியுமா? நான் மரணத்துக்கு பின்னால, நான் கபருக்கு போய்த்ததுக்கு பின்னால, நான் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததுக்கு பின்னால என்றும் வேண்ட புள்ள கையேந்தி என் உம்மட பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ், என் வாப்பட பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ்னு கையேந்தக்கூடிய பிள்ளைகள் இருக்கணும் ஒவ்வொரு பெற்றோரும் எதிர்பார்ப்பாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அதத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, ஆக சிறந்தது கபர் வரைக்கும் கிடைக்கக்கூடிய விடயங்கள்ல உண்டு வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. பெற்றார் வஃபாத்தானதுக்கு பின்னாலேயும் வலதுன் ஒரு புள்ள, சாலிஹுன் சாலிஹாக வளர்க்கப்பட்ட ஒரு புள்ள, யதுஉ லஹு அவருக்காக துஆ பிரார்த்தனை செய்யக்கூடிய புள்ள. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, தைரியமா குர்ஆனுக்காக எந்த இடத்துல வந்தாலும் சரி, ரசூலுக்காக எந்த இடத்துல வந்தாலும் சரி, தீனுக்காக எந்த இடத்துல வந்தாலும் சரி, தைரியமா புள்ளைய இறக்குங்க, இறக்கி பாருங்க. உலகத்திலேயும் வெற்றி இருக்குது, மறுமையிலேயும் வெற்றி இருக்குது, கபருக்கும் உங்களுக்கு இவங்க பாடமாக்கக்கூடிய குர்ஆன் வந்து கொண்டிருக்கும். கபரில் இருக்கக்கூடிய நேரத்துல கேட்பாங்க, எப்படி இப்படி எனக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கிறது, எப்படி என்ன சொர்க்கத்துடைய பூச்சோலைகளாக கபர் மாறுகிறதுன்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொல்வார்கள், உங்களுடைய பிள்ளை பூமிக்கு மேலால் இருந்து அல்லாஹ்வுடைய குர்ஆன் கலாம பாடமாக்குறாங்க, அவங்க உங்களுக்காக துஆ செய்றாங்க சொல்லுவாங்க. சகோதரர்களே, சொல்ல சொல்ல எங்கட கபரிலே அல்லாஹ் நன்மைகளை தந்து கொண்டிருப்பான். அதனால ஒரு நாளும் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அல் குர்ஆனுக்காக புள்ளகளை கொடுக்கிற விஷயத்துல பின்வாங்க வேணாம். என்ற நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? மதரசாக்கு கொஞ்சம் அனுப்பிட்டு ஹஸ்ரத் கிளாஸ் ஒன்றிக்கு கொஞ்சம் எடுக்கலுமா, ஹஸ்ரத் பயணம் போகணும் கொஞ்சம் எடுக்கலுமா, ஹஸ்ரத் எக்ஸாம் உடைய காலம் வருது புள்ளாக கொஞ்சம் பாடத்தை நிப்பாட்டேலுமா. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நல்லா விளைவிக்குங்க. நீங்க இந்த உலகத்துல பிள்ளைகளுக்கு என்ன படிப்பை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க இயலும். ஆனா இந்த குர்ஆனுடைய கல்வி அப்படி அல்ல. இவங்களோட ஒரு வயசை தாண்டிட்டா திருப்பி அந்த பிள்ளைகளுக்கு அந்த குர்ஆனுடைய கல்வியை படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்ல. சமூகத்தை அப்படி மட்டுப்படுத்தப்பட்டு பேசிட்டு இப்பயும் நீங்களும் பின்வாங்கினா, நான் சில பேரண்ட்ஸ் மீட்டிங்லயே சொன்னாங்க, எங்கட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த லீவாக்கு தந்தா எப்படி? லீவ் எக்ஸாம் என்ன? எக்ஸாம் வளமையில வரக்கூடியது. ஒரு விடயத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு எக்ஸாம் நடந்து கொண்டிருக்குது, பேப்பர் தரப்பட்டிருக்குது. வாழ்க்கை எப்படி வாழ்றாய், சரியா வாழ்றியா? நாங்க எல்லாரும் அல்லாஹ் கிட்ட ஈக்குவலா சேர்த்து வந்தோம்.
அல்லாஹ் கேட்டான் அலஸ்து பி ரப்பிக்கும்னு கேட்டான். எங்களை எல்லாரையும் படைச்சிட்டு அலஸ்து பி ரப்பிக்கும், உங்களோட ரப்பு யாரு? நான் தானா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். நாங்க அந்த இடத்துல எல்லாரும் சொன்னோம் காலு பலா, போய் அல்லாஹ் நிச்சயமா நீதான் ரப்பு, எங்களை படைச்சவன், பரிபாலிக்கக்கூடியவன், நீதான், உனக்கு தான் எல்லாமே இது எல்லாரும் சொன்னோம். இப்ப அல்லாஹ் பாக்குறான், நான் சென்னியா, இப்ப உலகத்துல வந்து வாழ்ந்து பாரு, வாழக்கூடிய அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழு, ரசூல் சொன்ன பிரகாரம் வாழு, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து வாழு, இஸ்லாமுடைய வாழ்க்கையை வாழு. இப்ப வாழ்ந்துட்டு கேட்டோன்னே திரும்ப இருக்குது மெயின் எக்ஸாம். கபர்ல வச்சோன்னே அல்லாஹ் திரும்ப கேட்பான், மன் ரப்புக, உன்னோட ரப்பு யாருன்னு கேட்பான். ரப்பு யாருன்றத பதில் சொல்லணும்டா, ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ்ன்றத பதில் சொல்லணும்டா. இந்த உலகத்துல அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழணுமே. மன் நபியுக், உன்னுடைய நபி யாரு கேட்கக்கூடிய நேரத்துல என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லணும்டா. இந்த உலகத்துல அவர் சொன்ன வாழ்க்கையை வாழணும். ஆகவே கணிக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரர்களே, குறுகிய கால வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். வாழ்க்கையை வெறுமனே வாழ்ந்தோம் பேய்த்தோம் இல்லாம குர்ஆனுக்காக வாழ்வோம், ரசூலுக்காக வாழ்வோம், அல்லாஹ்வுக்காக வாழ்வோம். ஒரு நாள் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான்றது நிச்சயம், சத்தியமா கைவிட மாட்டான். நாளைக்கு மறுமையில முன்னால சுவர்க்கத்துல என்னையும் உங்களையும் உங்களோட பிள்ளைகளையும் நிச்சயம் அல்லாஹ் வைப்பான் உயர்ந்த அந்தஸ்துல. ஆகவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, இந்த முன்னால் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் ஏற்கனவே நான் சொன்னதை போல 3.5 மாத காலத்துடைய கல்வியை சக்சஸா முடிச்சிட்டு அதுக்கு பின்னால இஃபுலுக்கு பாஸ் ஆகிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறாங்க. நீங்களும் நியத்து வைங்க, மேல இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்களும் நியத்து வைங்க, இவங்களோட பெற்றோரும் நியத்து வைங்க. எனக்குள்ள ஒரு ஜுஸே அல்ல, 2 ஜுஸுக்களே அல்ல, 30 ஜுஸுவையும் பாடமாக்கணும். பாடமாக்க வைங்க சகோதரிகள், பாடமாக்க வச்சா அதனுடைய நன்மைகளை, அதனுடைய அந்தஸ்துக்களை, அதுல பெருமதியை காணுவீங்க கண்ணால. வேற எதுக்காக எல்லாம் டைம் கொடுக்கிறோம் தான், இதுக்கு டைம் கொடுத்து பாருங்க, எல்லாம் சும்மா கிடைக்கும். எக்ஸாமுக்கு படிக்கணும் தான் இல்லாண்டல்ல, ஸ்கூலுடைய பாட விஷயங்கள்ல கட்டாயம் படிக்கணும் தான் இல்லாண்டல்ல. குர்ஆனை கொடுங்க, குர்ஆனை கொடுத்து குர்ஆன்ல ஒரு சூறாவை பாடமாக்கிட்டு மகளே நீ முஸல்லா போட்டு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட கையேந்து, அல்லாஹ் தருவான் அந்த பாடத்துக்குரிய விளக்கத்தை உனக்குன்ற தர்பியத்தை கொடுங்க பிள்ளைகிட்ட. உள்ள சும்மா வளரும், அவ்வளவுதான். நாங்க நினைச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் படிச்சு கொடுக்கணும், படிக்கக்கூடிய நேரத்துல புள்ள குர்ஆனை ஓதிட்டு குர்ஆனை தூக்கிட்டு பாடமாக்கிட்டு இருந்தா பாடங்கள் விளங்காது. யோசிக்க வானம் ஒரு நாளும், அது மடத்தனம், ஒரு நாளும் யோசிக்க வானம். நீங்க குர்ஆனை சக்சஸா கொடுங்க, எல்லா கல்வியும் பரக்கத்தா உள்ள இறங்கும். மேக்ஸ் எழுது இல்லையா, சயின்ஸ் எழுது இல்லையா, ஜியோகிராஃபி எழுது இல்லையா, ஹிஸ்டரி எழுது இல்லையா, வேற கிளாஸும் மிச்சம் கஷ்டப்பட வானம். குர்ஆனை சக்சஸா உள்ளத்துல இறக்குங்க, கையேந்தி துஆ செய்யுங்க, துஆ செஞ்சிட்டு வந்து புத்தகத்தை அவங்களை பார்க்க சொல்லுங்க. அல்லாஹ் அதனுடைய முழு விளக்கத்தையும் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ஏழாதது எதுவுமே இல்லையே. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, ஆகவே இந்த வீடியோவை எங்கள் உள்ளத்துல உறுதியாக எடுப்போம், நல்ல நியத்துக்களை வைத்துக் கொள்வோம். நிறைய பேர் அளிக்கிறாங்க, ஒரு ஜுஸுவை பாடமாக்கிட்டாங்க, ஒரு ஜுஸு 4 சூறாக்களும் பாடமாக்கிட்டாங்க. அல்லாஹ் கபூல் செய்யணும், முழு குர்ஆனையும் பாடமாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கணும். அதே போல இந்த உலகத்திலேயும் நாளைக்கு மறுமையிலேயும் துஆ செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கி வச்சணும் என்ற துஆவோடு கடைசி இறுதி நிகழ்வுக்குள் உங்களை அழைத்து செல்வோம்.